ஹலோ குக்கீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜங்கு கூட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது சாம் கேட்டிருந்தது. சாரிடா, ரொம்ப டிலே பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும். சில நேரத்தில் வீடியோஸ் இனிமேல் டிலே ஆகும். பிகாஸ் நான் வேலை தேடிட்டு இருக்கேன். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதிலே அலைஞ்சு எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. ஸோ அது இல்லாமல் ஹெல்த் இஷ்யூஸ்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணதே இருக்கும்டா அது அதிகமாகவே. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக முடியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே வாய்ஸ் கொடுக்கவும் டைமே கிடைக்க மாட்டேங்குது. பிகாஸ் வீட்டில் யாராவது இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்படியோ ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருக்குது. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வீடியோ டிலே ஆனால் மட்டும். ஓகேவா? ஸோ அதேமாதிரி ஹெல்த்து சரியாகணும்னு வேண்டிக்கோங்கடா. கொஞ்சம் கடுப்பாக இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு. ஓகேடா, சரி. நீங்கள் இது இன்ட்ரோலாம் எதுவும் வேணாம், நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஓகேவா? உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதை ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் அவங்க என்ட்ரி தான். நீங்கள் அப்படியே கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு செம்ம கெத்தாக உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டுருக்கீங்க. ஸோ அங்கே பார்க்குற எல்லாருமே குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் மேம்னு சொல்லிட்டு அவ்வளோ மரியாதையாக அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க. நீங்கள் செம்ம கெத்தாக தலையை மட்டும் ஆட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஸோ லிஃப்டில் ஏறி போயிட்டுருக்கீங்க. உங்கள் பிஏ தான், மேம் இன்றைக்கி 2 மணிக்கு ஒரு ஷெடியூல்ஸ் இருக்குது மேம். அதுக்கப்புறம் ஸ்கிம் சாரோட 2 மீட்டிங்ஸ். தென் ஈவினிங் நம்ம மின்சார் இருக்கார்ல, அவங்களோட பொண்ணுக்கு மேரேஜ் இருக்கா மேம். ஸோ அதுக்காக இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு ஓகே தானே மேம்? யா ஓகே, வர சொல்லு, பார்த்துக்கலாம். ஓகே மேம். நீங்கள் இப்போ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க மேம், நான் எடுத்து வந்து கொடுக்குறேன். தென் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, 2 மணிக்கு மேலே தான் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு கிளாஸ்லாம் கழட்டி வச்சுட்டு ஸோ அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே வேறு ஏதாவது ஷெடியூல்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு மெயிலெலாம் கொஞ்சம் செக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் பிஏ தான், எக்ஸ்கியூஸ் மீ மேம். கமன் மேம், இந்த ஃபைலில் சைன் பண்ணணும் மேம், கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் படித்து பார்த்துட்டு ஓகே ஐ வில் சைன் இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைன் பண்ணுறீங்க. மேம் இந்த ஃபைலில் என்ன, எதுக்கு பாதியிலே மென்று முழுங்குற? மேம் அதெல்லாம் இது முக்கியமான ஃபைல். ஸோ உங்கள் ஃபுல் நேமில் சைன் பண்ணணும். ஸோ நீங்கள் சைன் போட போயிருப்பீங்கள்ல, அப்படியே அந்த பென்னை எடுத்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறீங்க. இப்போது என்ன, இப்போது நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற? இதில் என் ஹஸ்பண்ட் நேம் போடுவேன்னு நீ எதிர்பார்க்குறியா? மேம் அது இல்லை மேம், இது லீகல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதுக்கு அவன் நேம்லாம் என்னால் சைன் போட முடியாது, என் நேம் மட்டும் போடுவேன். இல்லை மேம், நீங்கள் முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணப்போ அப்படி தான் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்படி சைன் பண்ணிங்கன்னா இன்வேலிட் ஆகிடும். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, வேறு வழி கிடையாது. இப்போது ஜான் வாயன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சைன் போட்டு அந்த பேப்பரை கொடுக்குறீங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எதுவும் என் டேபிளுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறீங்க. ஓகே மேம் சொல்லிட்டு ஓடிட்டா. ஏன்னா அவ்வளோ பயம் இந்த கேட்குறதுக்கு. ஸோ அப்படியே ஓடிட்டா. நீங்கள் தான் எவனோட நேமை கேட்கக்கூடாதுன்னு நான் நினச்சனோ அவனோட நேமு காலிலே கேட்டுட்டேன். ஷிட், என்ன தான் பண்ணுறதுன்னே தெரில. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே லைக் உங்களுக்கு ஃபோன் கால் வருது. ஹலோ, நிம்மிமா சொல்லுங்கள். பேபி என்ன பண்ணுறா? அழுவுறாளா? உங்களால் சமாளிக்க முடியலையா? என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் இருந்தீங்க தான் பேபியை விட்டுட்டு வந்தேன். ஆக்சுவலாக அவங்க கேர்டேக்கர் தென் மெய்டும் கூட. ஆனால் பேபியை அவங்க 1 வாரம் தான் ஆகுது. அவங்களால சமாளிக்கவே முடியல. நீங்கள் அப்படியே யோசிச்சு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு பிஸ்னஸும் முக்கியம். ஏன்னா லைக் இருக்கிற ஒரே ஹையர் நீங்கள் மட்டும்தான். ஸோ இந்த என்டையர் பிஸ்னஸை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆக்சுவலாக அவங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்குது. அதனால் அவங்க வெளியூரில் இருக்காங்க, ஐ மீன் வில்லேஜில். நீங்கள் இங்கே இருக்கீங்க கொரியாவில்.
நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது? அவங்களும் சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்னடா லைக் இப்படி குழந்தைய விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் பிஏ வந்திருப்பா, ரோசி, எஸ் மேம் அப்படி சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் நிற்கிறா. நீ ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? குழந்தைகளை பார்க்குற ஒரு கேர்டேக்கர் மாதிரி எனக்கு வேணும். அதுவும் கேர்ள்ஸ், ஓகே? ஒரு 50 ஏஜ்குள்ளே இருக்கணும், நல்லா ஆக்டிவாக இருக்கணும், குழந்த நல்லாவே பார்த்துக்கணும். அந்த மாதிரி ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷனில் போட்டுரு, ஓகேவா? ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் உடனே ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஈவினிங்குள்ளே அது எல்லாமே ரெடி பண்ணி அங்கங்கே போஸ்ட்டு ஒட்டியாச்சு. நீங்கள் இங்கே வந்து எல்லாமே பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அந்த மீட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த மீட்டிங் சூப்பராகவே முடியுது. அந்த டீலும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ரொம்பவே ஹாப்பி. ஸோ அந்த பத்திரிக்கை கொடுத்தாங்கல்ல, ஸோ அங்கேயும் வாங்கிட்டீங்க. வாங்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வீட்டுக்கு தான் போகிறீங்க. பேபி ஆரா, இவ்வளோ க்யூட் இல்லை? ஏன்டா அழுகுற செல்லமே? இங்கே பாரு, அம்மா இருக்கல்ல, அழக்கூடாது அப்படின்னோன்னே அதுக்கப்புறம் உங்கள் வாய்ஸ் கேட்டவொன்னே தான் குழந்தை காம் ஆகுது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு 2 வயசு குழந்தை தான். ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, 2 வயசுன்ன மாதிரியே இருக்காது. அந்தளவுக்கு க்யூட்டாக, அந்தளவுக்கு குட்டியாக இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மனசே இருக்காது விட்டுட்டு போகிறதுக்கு. குழந்தைய வச்சுட்டு அங்கே போய் சமாளிக்க முடியாது. ஸோ அதனால் யாராவது பார்த்துட்ருக்கீங்க நீங்கள். ஸோ குழந்தைய வச்சுக்கிட்டு ஸோ இப்போது அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே நீங்கள் ஃபுல் டைம் மாமாவே மாறிட்டீங்க. ஸோ அங்கே போய் அப்படியே போய் நைட்டி மாட்டிக்கிட்டு ஸோ அப்படியே போயிட்டு பால் தான் இப்போ இது பண்ணிகிட்ருக்கீங்க. பால் ஆக்சுவலாக அவங்க சூடு பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஆற வச்சுட்டு குழந்தைக்கு புட்டி பாலில் தான் ஊட்டிகிட்ருக்கீங்க. ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் நீங்கள் விட்டாச்சு, ஓகேவா? கொஞ்ச நாள். ஸோ ஆஃபீஸ்க்கு போனால் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. ஸோ குழந்தைக்கு கொடுத்துட்ருக்கீங்க. அது உங்களே பார்த்து அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அம்மாவை பார்த்து மட்டும் சரி, ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அழுதுட்டு இருக்குது. என்ன நீ ஆளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்கிறீங்க. அது அழகாக கிகிள் பண்ணுது. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் ஒரு அழகான ஃபேமிலியாக இருக்க வேண்டியது. இப்போ நான் மட்டும் உன்னை பார்த்துக்கிற மாதிரி இருக்கு. உன் அப்பன்னு ஒருத்தன் இருந்தானே, என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான். இப்போ உன்னை பார்த்துக்கிறதுக்கு நான் ஆள் வச்சுட்டு இருக்கேன். என்ன ஒரு லைஃப் இல்லை? ஆனால் அவனை மாதிரி ஒருத்தவன் உனக்கு அப்பாவாக இருக்கணும்னு அவசியம் இல்லைடா செல்லமே. நீ கவலைப்படாத, உனக்கு நல்ல கேர்டேக்கராக நான் போடுறேன், சரியா? அம்மா உனக்கு எப்போவுமே பெஸ்ட்டாக தான் செய்வேன். லவ் யூ செல்லம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் ரூம்க்கு இட்டு போயிட்டு குழந்தைய படுக்க வைக்கிறீங்க. நல்லா தூங்கிடுச்சு. ஸோ பக்கத்துலேயே குழந்தைய போட்டுட்டு நீங்களும் நல்லா தூங்கிட்டீங்க. இப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். ஸோ உங்கள் பிஏ தான் கால் பண்ணுறா. ஹலோ, யா மேம், கேர்டேக்கர் கிடச்சாச்சு மேம். ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. ஒரு 20 பேர் வந்திருந்தாங்க முன்னாடி. நான் ஃபில்டர் பண்ணி ஒரு 10 பேர் வச்சுருக்கேன். உங்களுக்கு ஓகேனா இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் பார்க்கலாமா மேம் அப்படின்றா. கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபோன் வச்சிட்டிங்க. ஸோ கிளம்பிட்டு அந்த குழந்தைய அவங்ககிட்ட தான் பார்த்து கொடுத்துருக்கீங்க, நிம்மின்றவங்கக்கிட்ட. ஸோ அவங்க பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் உடனே டக்கு டக்குன்னு கிளம்பி போயாச்சு. ஏன்னா அவங்க மெய்டாக மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து 2த்தையுமே பார்த்துக்க முடியாது. ஸோ நீங்கள் அதனால தான் கேர்டேக்கர் பார்க்குறீங்க. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயாச்சு. அங்கே போனால் அங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் பார்த்து குட் மார்னிங் மேம் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டீங்க. ரோசி, சீக்கிரம் வர சொல்லு. ஸோ ஒவ்வொருத்தவங்களாக வராங்க. நீங்கள் எதுக்காக குழந்தைய பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், எப்படிலாம் நீங்கள் பார்த்துப்பீங்க குழந்தையன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜென்ரலான கொஷின்ஸ்லாம் கேட்குறீங்க. ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணுறாங்க. உங்களுக்கு யார்ட்டையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ இப்படியே வந்து ஒரு 9 மெம்பர்ஸ் போயாச்சு. லாஸ்ட்டாக ஒருத்தவங்க வராங்க. பார்த்தா லைக் ஒரு மென் மாதிரி ஒரு இதில் லுக்கில் இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு என்னடா இதுன்ற மாதிரி அப்படியே பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் ஜட்ஜ் பண்ண விரும்பல. ஸோ அவங்களும் வந்து உட்காந்தியாச்சு. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்.
எஸ். உங்க பேர் சொல்லுங்க. நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஷாக்ல இருக்கும்போதே அவங்க கண்டுபிடிச்சுட்டாங்க. ஆ ஏன்னா நான் ஆம்பள மாதிரி இருக்கேன்னு நெனைக்கிறீங்களா? ஐம் சாரி. ஆ நான் மென்னா இருந்து விமனா மாறுனேன். ஸோ ஓ! இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நான் சும்மா தான் பார்த்தேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே. பரவால்ல. நீங்க என்ன கொஸ்டின் கேட்கணுமோ கேளுங்க. இல்ல, நீங்க குழந்தைய பார்த்துக்கிறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஆக்சுவலா எனக்கு என்னால குழந்தை பெத்துக்க முடியாது. அதனால இந்த மாரி எனக்கு குழந்தைங்கள வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. நான் அந்த மாரி நெறைய குழந்தைங்கள வளர்த்துருக்கேன். என் பக்கத்து வீடு, எதித்த வீட்ல என்கிட்ட தான் குழந்தைய குடுத்துட்டு போவாங்க. குழந்தைய நான் நல்லா பார்த்துப்பேன். சரி, அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு? நீங்க குடுக்குற காசு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் கிடையாது மேடம். அத விட எனக்கு ரொம்ப முக்கியம் குழந்தையோட ஹெல்த். அது மட்டும் இல்லாம குழந்தைங்கள சிரிக்கிறத பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உங்க குழந்தையா இல்ல, அது என் குழந்தையா பார்த்துப்பேன் அப்படின்றாங்க. ஸோ நீங்க அப்படியே கேட்டுட்டு, குழந்தைய நல்லா பார்த்துப்பீங்களா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, கண்டிப்பா இவங்க நல்லா பார்த்துப்பாங்கன்ட்டு. ஸோ நீங்க ஓகே அப்படின்ற மாரி சொல்றீங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ரொம்ப தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். எப்போ வரணும் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க நெக்ஸ்ட் டே வாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டீங்க. அட்ரஸ் குடுத்துட்டீங்க. ஸோ சேலரிலாம் பேசி அனுப்பியாச்சு. உங்களுக்கு இப்ப தான் ஒரு நிம்மதி. பரவால்ல, குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க. மத்தவங்கலாம் மனி மைண்டடாவா மட்டும் தான் இருந்தாங்க. இவங்க வந்து இது பண்ணும்போது தன்னோட குழந்தையா பார்த்துப்பேன்னு சொன்ன ஒரு வார்த்தையே போதும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டீங்க நீங்க. சரி, எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க வந்திருக்காங்க. "வணக்கம் மேடம்." வாங்க. வாங்க வந்து உட்காருங்க." அப்புறம் நீங்க குழந்தைய கூட்டு வரீங்க. இதுதான் என் குழந்தை ஆரா. எப்படி இருக்கா? ம். ரொம்ப நல்லா இருக்கா. பொண்ணா? பையனா? பொண்ணு. ரொம்ப கியூட்டு. இங்க குடுக்குறீங்களா? குழந்தைய நான் வச்சுக்கிறேன். அங்க ஃபர்ஸ்ட்டு வாங்கும்போது குழந்தை அழுகுது. நீங்க பார்த்துட்டு, "ஐயோ! என்னடா இப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. தென் கொஞ்ச நேரம் பார்த்தா நல்லா அமைதியாயிடுச்சு. அப்படியே ரொம்ப அந்த குழந்தை வார்மா ஃபீல் பண்ணா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாவ்! பரவாயில்லையே! குழந்தை செட் ஆயிட்டா? நான் சொன்னேன்ல மேடம், என்கிட்ட தான் எல்லா குழந்தையும் குடுத்துட்டு போவாங்கன்னு. அப்ப நம்பல, இப்ப நம்புறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நீங்க அப்படியே காஃபி இது பண்றீங்க. நிம்மி அவங்க எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க உங்க மெய்டு. ஸோ 2 பேரும் குடிச்சிட்டு நல்லா பேசிட்டுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் குடுக்கணும், இதெல்லாம் குடுக்கக்கூடாது. அதே மாரி வார்ம் வாட்டர்ல தான் குழந்தைய குளிக்க வைக்கணும். இப்போ 2 நாளுக்கு ஒரு தடவ குளிக்க வச்சா போதுன்ற மாரி எல்லாமே சொல்லிட்டுருக்கீங்க. அவங்களும் ஓகே, ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியாச்சு. நீங்க குழந்தைய பார்த்துட்டு அப்புறம் ஆஃபீஸ் கிளம்புறீங்க. "ஏய் செல்லமே, எப்புட்றா கரெக்ட்டா என்கிட்ட வந்து ஒட்டிக்கிட்ட? ஆ? தங்கம். இனிமேலும் உன்னை நான் தான் பார்த்துக்க போறேன். யாராலயும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கவே முடியாது. செல்லம். ம், ம், ம். தங்க பிள்ளை. எப்படி சிரிக்கிறான் பாரு. செல்லம் அப்படி சொல்லிட்டு. ஸோ அழகா கொஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்து ரொம்ப சிரிக்கிறாங்க. அவங்க மெய்டும். ஏன்னா வந்து அவ்வளோ அழுகும் நிம்மிக்கிட்ட இருந்தா. இங்க பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஸோ இப்படியே வந்து நைட் ஆகியிருக்கும். ஆக்சுவலா குழந்தைய பார்த்துக்கிறதுனால சில நேரத்தில இங்க வந்து ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க சில நேரத்தில டிலே ஆகும்ல வரத்துக்கு. ஸோ நைட்ல எப்படி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து கெஸ்ட் ரூம் மாதிரி வச்சிருப்பீங்க. அங்க வந்து அவங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல அவங்க. நீங்க வந்து இப்போ லேட்டா வந்திருப்பீங்க. போய் செம்ம டயர்ட்ல தூங்கிட்டுருக்கீங்க. பார்த்தா குழந்தை தொட்டில்ல ஆடிட்டுருக்கு. ஆக்சுவலா அந்த கெஸ்ட் ரூம்ல இருக்குல்ல, அவங்க படுத்திருக்காங்க. குழந்தை வந்து ஆடிட்டுருக்கு. ஓகேவா? நல்லா தூங்கிட்டுருக்கு. பரவாயில்லையே! குழந்தைய நல்லா பார்த்துக்கிறாங்களே! குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு. போய் பார்த்தா எல்லாமே புது ட்ரெஸ் எல்லாம் மாத்தி, குளிக்க வச்சு சூப்பரா வச்சிருக்காங்க. உங்கள பார்த்தோனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ நீங்க அப்படியே போயிட்டீங்க. போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்படியே படுத்தாச்சு. அம்மாடி! இத்தன நாளா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். குழந்தைய யார் பார்த்துப்பான்ட்டு. இப்போ ஒரு நல்ல கேர்டேக்கர் கிடைச்சாச்சு. ஐம் ஹாப்பி. இனிமேலும் என் குழந்தைய பத்திரமா பார்த்துக்க வேண்டியது தான் பொறுப்பு. நீங்க அப்படியே படுக்கிறீங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1:00 ஆகுது. உங்கள அப்படியே உங்க மூஞ்சி கிட்ட வந்து யாரா பார்த்தா நமக்கு ஒரு மாரி சென்ஸ் ஆகும்ல. ஸோ நீங்க அப்படியே கண்ண பொறுமையா முழிக்கிறீங்க. பார்த்தா அங்க யாரோ நின்னுட்டு இருக்காங்க.
யார் நீ அப்படி சொல்லிட்டு கத்தலான்னு வரீங்க. டக்குன்னு உங்கள் வாயை மூடிட்டான். நான் தான் வயன். என்ன ரொம்ப ஹாப்பியாக தூங்குற போல? நீங்கள் அப்படியே கையை எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் அப்படியே அமைதியாக உங்கள் பக்கத்தில் நீ முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டான். வயன் என்ன ரொம்ப கோவமாக இருக்க போல இன்னும்? நீ எதுக்கு இங்கே வந்த? எப்படி நீ ஃபஸ்ட்டு அவ்வளோ காட்ஸ் இருக்காங்க வெளியில், எல்லாம் மீறி எப்படி வந்த? வயன் நான் மாஃபியாடி, எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம். நீ என்ன விரல் சுப்புற புல்லன்னு நினச்சிட்ருக்கேன்னு? ஜங்குக் இங்கேருந்து போயிடு, இல்லை உனக்கு மரியாதை இல்லை, அவ்வளோதான். இல்லை போலீஸ் கால் பண்ணுவேன் ஜங்குக், முடிஞ்சா கால் பண்ண அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் போயிட்டு ஃபோன் எடுக்க போகிறீங்க. அப்படியே உங்களை அந்த கை இருக்குல்ல அப்படியே பிடிச்சிட்டான். ஒரு பக்கம் கையை லாக் பண்ணிட்டு இன்னொரு கையும் லாக் பண்ணிட்டான். உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டான். விடு விடு ஜங்குக், நான் அப்புறம் கத்தி யாரையாவது கூப்பிட்டுருவேன், கத்துரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸை பிடிச்சி பைட் பண்ணுறான். வலிக்குது ஜங்குக், வலிக்குது. ஜங்குக் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அப்படியே லிப் டு லிப் கிஸ் கொடுத்துட்ருக்கான். நீங்கள் சொல்லி தடுத்துட்டு இருக்கீங்க. ஆனால் அவன் கேட்கவே மாட்டான். பிடிச்சி நல்லா சக் பண்ணி பைட் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். தங் கூட ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. டேய் டேய் விடுறா ஜங்குக், விடு. அதுக்கப்புறம் லைக் உங்கள் நெக்கு கிட்ட வரான். உங்களுக்கு அப்படியே கூசுது. டேய் பொறுக்கி என்னடா பண்ணுற பொறுக்கி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டேய் விடுறா அப்படி சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஏந்திருக்கிறீங்க. கனவா இது? நான் கூட உண்மை நினச்சிட்டேன். இப்படி இவ்வளோ ரியலாக இருந்துச்சு. அவள் பைட் பண்ணி கிஸ் பண்ணி சி அவன் கை பட்டாலே நான் பாவம்னு நினைக்கிறேன். அவள் எப்படி உள்ள நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் நோற்றி நோற்றி பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இது உங்கள் ட்ரீம் தான். ட்ரீம் தானா? வயன் எதுவும் நினச்சிட்ருக்க. நீங்கள் அப்புறம் போய் குழந்தைய செக் பண்ணுறீங்க. பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, குழந்தையும் நல்லா தூங்கிட்டுருக்கு. தேங்க் காட் குழந்தை நல்லா தான் இருக்கான். நீங்கள் அப்படியே இட்டு போகலன்னு பார்க்குறீங்க. ஒரு வேளை தூக்குனா குழந்தை எழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படுத்துட்டீங்க. இதெல்லாம் கனவான்னு நினைவா? இது எப்படி அப்படி சொல்லிட்டு ஸோ அப்படியே நீங்கள் லிப்ஸ் அப்படியே தொடுறீங்க. பார்த்தா லைட்டாக ரத்தம் வருது. ரத்தம்? நீங்கள் போய் கண்ணாடியில் பார்க்குறீங்க. பார்த்தா அப்படியே உங்கள் லைட்டாக உதறி வீங்கின மாதிரியே இருக்குது. இல்லை இது கனவு இல்லை, இது இது கனவு. எப்படி இது? ஒருவேளை நான் தூக்கத்தில் அந்த மாதிரி கடிச்சிக்கிட்டனோ? நீங்கள் அப்படியே கன்ஃபியூஷன்லேயே படுத்துட்டீங்க. ஆனால் அந்த ஜன்னலுக்கு வெளியிலேருந்து ஒரு உருவம் பார்த்து சிரிச்சிட்டு அங்கேருந்து போகுது. நீங்கள் அப்படியே அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே தூங்கிட்டீங்க. நீங்கள் இப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். அவங்க தான் குழந்தைய வச்சுட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காங்க. மேம் குட் மார்னிங். குட் மார்னிங். குழந்தை நல்லா தூங்குனாளா? ரொம்ப நல்லாவே தூங்குனா. ரொம்ப அமைதியாக இருக்கா. இவ்வளோ சேட்டை பண்ணிகிட்டு இருந்தா? சில நேரத்தில் ரொம்ப சேட்டை, எனக்கே அடக்க மாட்டா. ஆனால் உங்ககிட்ட நல்லா பழகுறாள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டிங்களா? ஊட்டிட்டேன் மேம். உங்களுக்காக தான் ஃபுட்டு எடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கான், நான் உங்களுக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீ உங்களை உட்கார வச்சுட்டு அவங்க தான் எடுத்து வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது அவங்க சமைக்கிற மாதிரி இல்லையே மேம். அது வந்து என்னாச்சு சொல்லுங்கள். இல்லை அவங்க சீக்கிரமாக போயிட்டாங்க, ஏதோ அர்ஜென்ட்டுன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, அதனால் நானே செஞ்சேன் மேம். நீங்களே செஞ்சிங்களா? உங்களுக்கு சமைக்க தெரியுமா?
சமைக்க தெரியும் மேம் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்டு பார்க்குறீங்க. ம் வாவ்! சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் இருக்குது. செம்ம. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ சிரிச்சுட்டு டக்குன்னு அப்படியே பவுஸ் ஆகிட்டீங்க. ஆனால் இந்த டேஸ்ட்டு எங்கேயோ எங்கேயோ சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. மேம் இது எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் ஃபேமஸாக இருக்கிறது மேம். ஆனால் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கே. அதுதான் நான் இந்த பூஜா கிட்ட எல்லாமே அப்படி தான் மேம். ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. ஸோ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட சொல்கிறீங்க அவங்களும் சாப்பிட்டாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு நீங்கள் அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறீங்க. ஸோ அப்படியே அவங்களும் பார்த்துட்டு இருந்துட்டு உங்களுக்கு வழி காட்டி அப்படியே அமுச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. ஆரா நம்ம எங்கேயாவது போகலாமா? எங்கேயாவது சுற்றி பார்க்க வா, நான் உனக்கு என் பிளேஸ் கூப்பிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஸோ அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக செம்மையாக சுற்றிட்டு ஜாலியாக வீட்டில் இருக்க சொன்னால் வீட்டில் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் போய் சுற்றுறது அவ்வளோ ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ செம்மையாக போயிட்டு இருக்கு. குழந்தைய கூட்டிகிட்டு அவ்வளோ தூரம் பீச்சு, பார்க்கு, ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோ அந்த குழந்தைய என்ஜாய் பண்ணுது. ஒரு அழுக கூட இல்லை. ஸோ அந்தளவுக்கு அட்டாச் ஆகிடுச்சு. நீங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி சீக்கிரமாக வந்திருப்பீங்க. எங்கே குழந்தைய காணோம், பூஜாவும் காணோம். பூஜா 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 என்ன காணோம்? பூஜா நீங்கள் அதுக்கப்புறம் கால் பண்ணி பார்க்குறீங்க. ஹலோ ஹலோ பூஜா, குழந்தைங்க உங்களே காணோம். மேம் நாங்கள் மாடியெல்லாம் இருக்கோம். மாடியிலையா? சரி இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே மாடிக்கு போய் பார்க்குறீங்க. மாடியில் இல்லவே இல்லை. எங்கே மாடியில் இருக்கன்றாங்க. திருப்பி கால் பண்ணுறீங்க. மேம் நான் கீழே வந்துட்டேன் மேம், நீங்கள் பார்க்கலையா? பின்டோர் வழியால் வந்துட்டேன். என்ன விளாட்றீங்களா? என் குழந்தை எங்க? மேம் நாங்கள் கார்டனில் விளாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் அங்கேருந்து வந்துட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படியே மாற்றி மாற்றி சொல்ல நீங்கள் போய் தேடிட்டுருக்கீங்க. ஒரு கட்டத்தில் செம்ம கடுப்பாயிட்டீங்க. எங்கே தான் இருக்கீங்க நீங்கள்? என் குழந்தைய வச்சு விளாண்டுருக்கீங்களா? இப்போ நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்தவும் ஒரு வித்தின் 5 minutesலேயே வந்தாச்சு. எங்கே போயிட்டு வந்தீங்க? இங்கே நீங்கள் இருந்த மாதிரியே இல்லை. மேம் அது பின்னாடி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல மேம், அங்கே சும்மா சுற்றி பார்த்தோம் மேம். என் குழந்தைய எங்கேயும் கூப்பிட்டு போவாதீங்க, புரியுதா? சாரி மேம். கொடுங்க குழந்தைய அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாங்கிறீங்க. இதுக்கப்புறம் எங்கேயாவது வீட்டை தவிர எங்கேயாவது கூட்டிகிட்டு போனீங்க உங்களுக்கு அவ்வளோதான், இந்த வேலை உங்களுக்கு இருக்காது. ரியலி சாரி மேம். நீங்கள் அப்படியே கத்திட்டு போயிடுறீங்க. ஒரு மாதிரி டல்லாயாச்சு, அவங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே போய் கத்திட்டு குழந்தைய பார்த்துட்ருக்கீங்க. குழந்தை எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் குழந்தைய வச்சுட்டு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1 hourக்கு அப்புறமா உங்கள் மூடு கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி இதாகிடுச்சு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி பாவமாக வந்து நிற்கிறீங்க அவங்க முன்னாடி. ஒரு மாதிரி சோகமாக தான் நின்றுட்டுருக்காங்க அந்த பூஜா. சாரி. ஏன்? நீங்கள் திட்டத்துக்கு ரைட்ஸ் இருக்கு மேடம். உங்ககிட்ட கேட்காம கூப்பிட்டு போனது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோகமாயிட்டீங்க. இல்லை ஐம் ரியலி சாரி, நான் தான் ஏதோ ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன். நான் சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணால் நினச்சிருக்கலாம். ஆனால் ஒரு உண்மையை சொல்லவா? சொல்லுங்கள் மேடம். மேடம் நான் நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னு நான் ஒன்று கேட்கலாமா? கேளுங்க. இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஏதோ இறந்துட்டாரா? அவரை காணவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதை பற்றி தான் நானும் சொல்லலான்னு வந்தேன். என் ஹஸ்பண்டை விட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன். இப்போது அவன் கூட பேசியே பல வருஷம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவன் பண்ணுற வேலை எனக்கு பிடிக்கல. அவன்
அவன்கிட்ட இருந்த ஆபத்து என் குழந்தைக்கு வந்துருமோன்னு பயமாக இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் வெளியில் கூப்பிட்டு போகாதீங்க. மேம், அது வேறு எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. நான் சொல்கிற நிலமையில இல்லை. இனிமேல் குழந்தைய ப்ளீஸ் தயவு செஞ்சு கேட்குறேன், எங்கேயும் கூட்டிகிட்டு போகாதீங்க. ஓகே மேம் அப்படி சொல்லிட்டு நான் குழந்தைய வாங்கிக்கிறேங்க. ஸோ கொஞ்சிட்டு, என்னடா அம்மா திட்டினாங்கன்னு கோவமா உனக்கு? அதெல்லாம் இல்லை. பார்த்தியா, அம்மா சாரி கேட்டாங்க, எனக்கு கோவமே இல்லையே, வா நம்ம போய் விளாட்லாம் அப்படி சொல்லிட்டு கார்டனில் கூப்பிட்டு போய் விளாண்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. பரவாயில்லையே, இந்நேரம் நான் திட்டின திட்டுக்கு வேலையே வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்காங்க. பரவாயில்ல, நல்லா தான் பார்த்துக்குறாங்க. நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போய் அதுக்கப்புறம் போய் சாப்பிட்றீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் லேப்டாப் பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே இல்லை மீட்டிங் பெருசாக, அதனால தான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ குழந்தை கூட அவ்வளோ ஜாலியாக விளாண்டுருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து பார்த்தா தெரியும் கார்டன். ஸோ அழகாக அந்த குழந்தையோட விளாண்டுருக்கு. ஸோ அதை பார்த்து பார்த்து எங்களுக்கு சிரிப்பாக வருது. ஏன்னா லைக் அந்த கழுத்தில் வச்சு சுற்றுறதா இருக்கட்டும், சரி தூக்கி தூக்கி போட்டு அழகாக விளாண்டுருக்காங்க. நீங்கள் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. வயன், நீ சூஸ் பண்ணதுலே பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் இது மட்டும்தான். நல்ல ஒரு கேர்டேக்கரை பார்த்துருக்கேன். நல்லா நல்லா பார்த்துக்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெயில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஸோ அதை ஓரளவுக்கு உங்கள் ஒர்க்கை பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் குளிச்சுட்டு ஒரு மாதிரி ஒரு டவலோடு தான் வந்திருப்பீங்க. ஸோ இவங்க வந்து குழந்தை வந்து லைக் ஃபுட் வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்காக வராங்க பூஜா. நீங்கள் அப்போ தான் டவல் லைக் எப்படி சொல்கிறதுனா, அங்கே குளிச்சுட்டு இப்போ தான் அந்த டவலோடு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அவங்க குழந்தையோட உள்ளே வந்திருப்பாங்க. பார்த்தோன்னா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் இப்படி நிற்கிறத பார்த்துட்டு, பூஜா கதவை தட்டிட்டு வரணும். பூஜா மேடம் கதவை தட்டிட்டு வரணும், புரியுதா? ஓகே மேடம், சாரி. ஓகே சரி, ஏதோ ஹெல்ப் பண்ணுறியா? நான் இந்த ப்ரா போடுறேன், இந்த ஹூக் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறியா? ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க நீங்கள் போடுறீங்க. கீழே வந்து இப்போ வந்து ஒரு பேண்ட் மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ அந்த ஹூக் மாதிரி போட்டுட்ருக்கீங்க. ஸோ பூஜா தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. பொறுமையாக அந்த ஹூக்கு அப்படியே போட்டுட்டு உங்கள் முதுகுக்கு போகுது அந்த கை. பூஜா என்ன பண்ணுற? ஹூக் போட்டுட்ருக்கேன் மேடம். பூஜா அப்படி சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. ஏன்னா அந்த கை அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கு. பூஜா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்க போட்டுட்டு சாரி மேடம், ஒரே முதுகுலாம் தண்ணியாக இருந்துச்சா, அதான் சாரி வச்சு தொடச்சிட்டு இருந்தேன். ஓகே. நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே தான் போய் அவங்க எப்படி சொல்கிறது, வெறும் ப்ரேசரோடு போய் ட்ரெஸ்ஸை மாற்றுறீங்க. ஸோ அப்படியே தான் நின்று பார்த்துட்ருக்காங்க. ஏய் நீங்கள் என்னடி பார்த்துட்ருக்க, போய் வேலையை பாரு. மேடம் குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே இது கொடுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே தான் ட்ரெஸ் மாற்றிட்டுருக்கீங்க. அவங்க கண் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸு மேலே தான் போயிட்டு இருக்கு. ஏய் பூஜா. மேடம் இங்கே நான் சொல்லிகிட்ருக்கேன், எதாவது காதில் உஞ்சா இல்லையா? ஓகே மேடம், போ கீழே போ அப்படின்றாங்க. சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் கீழே போயாச்சு. எப்பா எப்படி இருக்கா, செம்ம கட்டையாக இருக்காளே. கொடுத்து வச்சோம். அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயாச்சு. போயிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. ஏதோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன யோசிச்சுட்ருக்கீங்க? சாப்பாடு எடுத்து வைங்க, டைம் ஆகுதுல்ல. ஓகே மேடம் அப்படி சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கு. டோஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் லைக் தோசை 2 அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம். ஸோ எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஏதோ யோசனையெல்லாம் இருக்காங்க. என்ன ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை மேடம். சரி ஓகே.
ஹா! சரி ஓகே. அப்படி சொல்லிட்டு நீங்க அப்படியே பார்த்துட்டு போறீங்க. ஏன்னா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனா என்னன்னு தெரியல. ஸோ குழந்தைய கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு, ஸோ நீங்க அப்படியே இதுக்கு போயாச்சு ஆஃபீஸ்க்கு. ஸோ அங்க ஒர்க் இருக்கு. உங்களுக்கு மண்டைய பிச்சுட்டு போகுது. செம்ம டென்ஷனா இருக்கு. பிகாஸ் அவ்ளோ மீட்டிங்ஸ் இன்னைக்கு ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. அது மட்டும் இல்ல சைட் விசிட்டும் இருக்கு. ஸோ அங்கேயும் போயிட்டு நீங்க பார்க்கணும். அவ்ளோ தூசி, அவ்ளோ டயர்டா இருக்கு உங்களுக்கு. ஸோ ஒரு நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு அப்படியே போயிருக்கும். நீங்க அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு செம்ம டயர்டா வந்துட்டுருக்கீங்க. நீங்க வந்துட்டு பார்த்தா அந்த குழந்தையோட இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னா 8, 8:30 இருக்கும். ஸோ நீங்க வந்த சவுண்ட் கேட்டோனே எழுந்தாச்சு பூஜா. குழந்தை தூங்கிட்டானா? ம். தூங்கிட்டாங்க மேடம். ம். சரி ஓகே. நான் நான் ஃப்ரெஷ்அப் ஆயிட போறேன். சாப்பாடு இருந்தா எடுத்து வைங்க. ஆ ஓகே மேடம். அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க சொல்லியாச்சு. நீங்க போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக போயிட்டீங்க. வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்களை கூப்பிட்றாங்க. பூஜா பூஜா மேடம் ஆ மாடிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. ஸோ அங்கே போய் நின்னா டவல் எடுத்து கொடுக்குறியா? ஓகே மேடம். எங்கே இருக்கு? அங்கே தான் பாரு கபோர்டில் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருக்காங்க. கிடைக்கிற மாதிரியே இல்லை. நீங்கள் லைட்டாக இப்படி சாயறீங்க. ஆனால் அவங்க இப்போ நீங்கள் தான் ஒன்றுமே போடல. ஸோ அப்படியே ஒரு பக்கம் அப்படியே தெரியுது. ஸோ இந்த பக்கம் அப்படியே குடிஞ்சிட்டு அங்கே பாரு அந்த இடத்துல தான் இருக்கு பாரு அந்த ரெட் டாப் கீழே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. கிடச்சிச்சு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை பூஜா எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு பக்கம் சைடாக தானே இருந்திருப்பீங்க. டக்குன்னு இப்படி போய் மறையிறீங்க. என்ன பார்க்குற? சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த துண்டை கொடுத்துட்டு போயாச்சு. ஷே ஏன் தான் வயன் இப்படி கூப்பிட்ட? காலையிலே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன இருந்தாலும் பையனாக இருந்து பொண்ணாக மாறினாங்கல்ல, ஒரு மாதிரி அந்த இது இருக்க தானே செய்யும். ஐயோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது எம்பாரஸ்மெண்ட்டா. ஸோ அப்படியே படுத்தாச்சு. நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து செம்ம டயர்டாக இருந்திருக்கும். நல்லா படுத்து தூங்கிட்டீங்க. ஸோ இப்போ பார்த்தா நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஒரு 2-3 மணி இருக்கும். ஸோ இப்போது உங்கள் மேலே யாரோ ஹோவர் ஆகிற மாதிரியே இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டயர்டாக கண் முழிச்சு பார்க்குறீங்க. ஏய் என்ன ஒரு மாதிரி அப்படி அசதியாக படுத்துருக்க மாதிரி இருக்கு. என்னடி ஆச்சு அப்படின்றான். ஏய் பூரிக்கு நாயே, அன்னைக்கு நீ வந்தது தானே? நீ தானே வந்த? எனக்கு நல்லாவே தெரியும். அது என் கனவு கிடையாது. ஆமாண்டி, கனவு கிடையாது தான். இப்பயும் சொல்கிறேன், இது கனவு கிடையாது, இது ரியாலிட்டி. உன்னை பார்க்க தினம் தினம் வருவேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்கும் மூஞ்ச பார்த்தா. ஒர்க் அதிகமா? அதை போக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே லிப் டு லிப் கிஸ் கொடுக்குறான். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க தள்ள. அவன் கொஞ்சம் கூட நூறவே இல்லை. ஸோ அப்படியே இது பண்ணிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் ஷோல்டர் அப்படியே மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஃபீலிங். ஸோ நல்லா மசாஜ் பண்ணுவோம். அப்படியே நீங்கள் அது அவன் கிஸ் பண்ணுறான்னு பண்ணிக்கிட்டும் போ அப்படின்னு விட்டாச்சு. ஸோ அப்படியே அவன் கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் ஷோல்டர் அப்படியே உங்கள் கை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லைக் மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான் கை ஃபுல்லாக. தென் அப்படியே முதுகு அப்படியே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், கை கால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கங்கே ஆனால் கிஸ் பண்ணிக்கிட்டே தான் இந்த வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேவா? அதுக்கப்புறம் அப்படியே உங்கள் செஸ்ட் இருக்குல்ல, ஸோ அங்கேயும் ப்ரெஸ் பண்ணுறான். டேய் பொறுக்கி நாயே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ தான் கான்ஷியஸ் வந்து கேட்குறீங்க. எல்லா இடமும் வலிக்கும்ல, அதான். அந்த இடம் வலிக்குதுன்னு நான் சொன்னேனா? இல்லடி, உனக்கு வலிக்கும், அதான் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி கட்டுப்பாவது, தள்ளி விட ட்ரை பண்ணுறீங்க. அவன் நவுற மாதிரியே இல்லை. திருப்பியும் போட்டு உங்களுக்கு நெக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே லைக் திருப்பியும் இப்போ லிப்ஸ் கிட்ட வந்து கிஸ் கொடுத்துக்கிட்டே ஸோ உங்கள் தலையில் நல்லா அந்த மசாஜ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ நல்லா நீங்கள் அப்படியே தூக்கம் வருது, தூங்கிட்டீங்க. உங்களுக்கு ஆனால் கடுப்பாக இருக்கும் ஒரு பக்கம் செம்ம டயர்ட்னால எழுந்திருக்கவே முடியல. எப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். எழுந்துச்சி பார்க்குறீங்க, இப்போ அந்த வலியெல்லாம் சுத்தமாக இல்லை. என்ன இன்றைக்கும் கனவு வந்துடுச்சா? இல்லையே, என் தலைலாம் மசாஜ் பண்ணானே, இவன் எங்கேருந்து வரான்? இந்த ஜன்னலை ஃபஸ்ட்டு அடைக்கணும். இதில் இருந்தால் வரான்னு நினைக்கிறேன். நைட்டு பூஜா கிட்ட கேட்டு பார்ப்போம். நிம்மிக்கிட்டேயும் பூஜா கிட்டேயும் கேட்டால் தெரியும். நிம்மி, பூஜா, சொல்லுங்கள் மேடம் சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் வராங்க.
இங்கே யாராவது நிம்மி உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்ல. பூஜா, நைட்டில் யாராவது வராங்களா? நீங்கள் எப்போயாவது ஏஞ்சி வரும்போது பார்ப்பீங்களா? அப்படியா? யார் மேடம்? இங்கே யாராவது வேலை செய்கிறாங்களா என்ன? இல்லை, யாராவது வர மாதிரி பார்த்தியா? திருட ஏதாவது வந்துட்டானா மேடம்? அதெல்லாம் இல்லை. யாராவது என் ரூமுக்கு வரது அந்த மாதிரி எதாவது பார்த்தியா? இல்லையா மேடம்? யாராவது வந்தாங்களா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ இல்லை, ஜஸ்ட்டு கேட்டேன், அவ்வளோதான். இல்லை மேடம், அப்படிலாம் இல்லை மேடம். சரி, ஓகே. குழந்தை என்ன பண்ணுறா? தூங்கிட்டு இருக்கா மேடம். ம், சரி, ஓகே. இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்றைக்கி நான் ஆஃபீஸ் போகிற மாதிரி ஐடியா இல்லை. நான் தூங்குறேன். நிமி, நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் கிளம்புங்க. பூஜா, குழந்தைய மட்டும் பார்த்துக்கிறீங்களா? ஓகே மேடம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் தலையாட்டுறாங்க. நீங்கள் போய் படுத்தாச்சு. மேடம், நான் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூஜா சொல்கிறாங்க. சரி, குழந்தை தூங்க வச்சுட்டு நீங்கள் போங்க, இல்லைனா குழந்தைய என் ரூமில் வச்சுடுங்க அப்படின்றீங்க. ஸோ குழந்தைய உங்கள் ரூமில் வச்சுட்டு அவங்க கிளம்பியாச்சு. ஸோ யாருமே இல்லை. இப்போ பூஜாவும் கிளம்பியாச்சு. ஐ மீன் சாரி, நிம்மியும் கிளம்பியாச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் மட்டும் தான் படுத்துருக்கீங்க. செம்ம டயர்டில் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போது அந்த ஜன்னல்லேருந்து யாரோ குதிச்சு வராங்க. டேய் பொறுக்கி, நீ தானா? நான் தாண்டி. என்னடி, எப்படி உடம்புலாம் நல்லா இருக்கா? அப்போது நைட்டு நீ தானே வந்த? என்னடி குவார்டர் அடித்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? நான் தாண்டி நைட்டு வந்தேன். அன்னைக்கு வந்ததும் நான் தான். கவலையே படாத, என் பொண்டாட்டிய என்னை தவிர யாரும் தொட மாட்டான். குக்கிங்கிட்டு போயிடு. உண்மையில செம்ம கடுப்பில் இருக்கேன். என் பொண்டாட்டி தானே? என் பொண்டாட்டி என்ன அடித்தாலும் கொன்னாலும் அவ்வளோதான் நான் பார்த்துப்பேன். எவன்டி கேட்பான்? யாரும் கேட்க தேவையில்ல. எனக்கே உன்னை பிடிக்கல, ஐ ஹேட் யூன்னு எத்தனை தடவை சொல்லி காரை துப்புனாலும் சரி, நீ திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்க. எதுக்கு இங்கே வர? உன்னை மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அதனால தானே உன்னை விட்டு பிரிஞ்சு வந்தேன். ஏன் இப்படி தானே எனக்கு கிட்ட வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? மாயன், நீ என்ன கொன்னாலும் சரி, உன்னையும் என் குழந்தையும் நான் பார்த்துப்பேன். உன்னால் தான் ஜோங்குக்கு ஆபத்து வரும், யாராலையும் எங்களுக்கு ஆபத்து வராது. அதான் வயன், உங்களை சேவ் பண்ணுறதுக்கு நான் தினமும் வந்துட்டுருக்கேன். ஆபத்தே நீ தான். நீ வந்து எங்களை சேவ் பண்ணுறியா? எப்படி வயன்? உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் ஜஸ்ட்டு இந்த தொழிலுக்காக என்னை வெறுக்கிற. நான் மாஃபியாவாக இருக்கலாம், ஆனால் நீ என் குழந்த. இப்போ 2 பேரும் இல்லாமல் நான் சத்தியமாக இருக்க முடியாது வயன். உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா? உன் கூட இருக்கணும், என் குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமான ஒரு லைஃப்பை நான் யோசிச்சுட்ருக்கேன் தெரியுமா? அதை கெடுத்துக்கிட்டது நீ. ஒன்னால் தான் ஜோக்கு. நீ மட்டும் ஒரு பிஸ்னஸ் மேனாக மட்டும் இருந்துருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. இல்லை, ஒன்றால். அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்கீங்க. ஸோ உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணுறான். ஜாங்குக், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. என் கண்ணிலே முழிக்காத. உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல. ஏன் இப்படி இருக்க? இங்கேருந்து போயிடு. உன்னை வெறுக்க நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். திரும்ப திரும்ப வந்து உன்னை பிடிக்க வச்சிடாத. என்னால் என்னையும் மன்னிக்க முடியாது. இங்கேருந்து தயவு செஞ்சு போயிடு ஜாங்குக். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. உங்ககிட்ட வந்து ஒரு ஹக் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடுவேன், நான் திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக அங்கேருந்து அந்த ஜன்னல்லேருந்து குதிச்சு போயிட்டான். ஒரு மாதிரி நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே படுத்துட்டீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா தான் பூஜா வந்திருப்பாங்க. உங்களுக்கு கீழே காணோம்ல, சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. வயன் மேடம் சொல்லுங்கள் பூஜா. மேடம், அழுதிங்களா? என்னாச்சு? ஓகே தானே? நான் ஓகே தான். அப்படியே தொட்டு பார்த்தா செம்ம ஃபீவராக இருக்குது. ஸோ அப்படியே இருங்க மேடம், நான் உங்களுக்கு ஏதாவது சூப் மாதிரி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சூப்பு, டேப்லெட்டு எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு அழுகையே வந்துருச்சு. ஏன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு பாசம், அன்பு யார்கிட்டையுமே கிடைச்சது கிடையாது.
இப்போ நீங்கள் அப்படியே முழுமையாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே அவங்கள பார்த்துட்டே நல்லா தூங்கியாச்சு. ரொம்ப பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயாச்சு. இப்படியே வந்து ஒரு ஃபியூ டேஸ் பாஸ் ஆகியிருக்கும். நீங்களும் லைக் அந்த பூஜாவும் செம்ம பாண்டிங்கு. ஒருத்தர் இல்லைனா ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு எங்கேயாவது வெளில போகிறதா இருக்கட்டும், நீங்கள் ஷாப்பிங் போனாலும் கூட கூப்பிட்டு போவீங்க. உங்களை அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. யாரும் இடிக்க வராமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்லா பார்த்துப்பாங்க. ஓகேவா? நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்து போயிருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் அர்ஜென்ட் ஒர்க்காக ஆஃபீஸ் கிளம்பிருப்பீங்க. ஆஸ் யூஷுவல் பூஜாவும் ஆறாவும் கிளம்பியாச்சு. நீங்கள் அங்கே ஆஃபீஸில் இருக்கீங்கல்ல, ஸோ இங்கே நல்லா போய் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்திருப்பீங்க. ஒரு 8 மணி போல் தான் வந்திருப்பீங்க. என்ன குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கீங்க. அப்போ தான் பூஜா அங்கேருந்து வராங்க குழந்தைய கூட்டிகிட்டு. ரொம்ப பொறுமையாக நடந்து வந்துட்டுருக்காங்க. பூஜா எங்கே போயிருந்தீங்க? நான் தான் சொல்லியிருக்கேன்ல குழந்தைய எனக்கு தெரியாமல் கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு. ஐம் சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே அங்கேருந்து நடந்தது. கிட்டத்தட்ட செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ 2 பேரும் லைக் உங்கள் கிட்ட வந்தாச்சு. அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. லைட்டாக அங்கங்கே ப்ளட்டு தெரிச்ச மாதிரி இருக்குது குழந்தையோட ட்ரெஸ்ஸில். ஹேய், என்னது குழந்தை ட்ரெஸ்ஸில் ரத்தம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சாரி வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொம்முனே கீழே விழுறாங்க. பார்த்தா அவங்க வச்சிருந்த முடி அப்படியே போயிடுச்சு. ஆக்சுவலாக அது விக்கு. ஜங்குக், நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி செம்ம ஷாக்கில் நின்றுட்டுருக்கீங்க. எஸ், அது பூஜா கிடையாது, ஜங்குக். அந்த கெட்டப்பில் இருந்திருப்பான். ஜங்குக், ஜங்குக், ஹே ஜங்குக் எழுந்துரு, ஜங்குக் எழுந்துரு. நீங்கள் அப்படியே குழந்தைய ஷோஃபாவில் வச்சுட்டு எழுப்புறீங்க. அப்படியே கை காலெலாம் உதறுது. பிகாஸ் அவன் முதுகில் கிட்டத்தட்ட 4 புல்லட் இறங்கியிருக்கு. இடுப்பில் ஒரு புல்லட்டு. அப்படியே ரத்தம் போயிட்டு இருக்கு. குழந்தை நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. அப்படியே பார்த்துட்டு நீங்கள் அழுகுறீங்க. ஜங்குக், ஜங்குக் எழுந்துரு, ஜங்குக் எழுந்துரு, ஜங்குக், டே ஜங்குக், ஜங்குக் எழுந்துருடா. என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே கால் பண்ணுறீங்க. அங்கேருந்து ஜின் தான் வராரு. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர், ஆக்சுவலாக ஃபேமிலி டாக்டர். ஓகேவா? ஜங்குக்குமே தெரியும். ஸோ உடனே வராங்க. ஸோ ஜங்குக்கோட நிலமையை பார்த்துட்டு ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிவிட்டு உடனே ஆம்புலன்ஸ் கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவ்வளோ இதாக போயிட்டுருக்கு. செம்ம பயம் உங்களுக்கு, இதாக ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. வெறுத்துட்டாவது இருந்துருவீங்க நீங்கள் ஜங்குக்கை. ஆனால் அவனை இந்த நிலமையில பார்க்க முடியல உங்களுக்கு. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் பாட்டுக்கு லைட்டாக அப்படியே கண் முழிக்கிறான். எனக்கு ஒன்றா ஆகாது அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான். திருப்பி அன்கான்ஷியஸ் போயிட்டான். எழுப்பிகிட்டே இருக்காங்க. ஜின் தான், டேய் கண்ண மூடாத, எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கான்ஷியஸ் வந்து திருப்பி ஒரு மாதிரி அப்படியே அன்கான்ஷியஸ் போயிட்டுருக்கான். ஸோ எப்படியோ ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. ரொம்ப இப்படி சீரியஸாக போயிட்டுருக்கு ஆப்ரேஷன். நீங்கள் அப்படியே வெளில உட்காந்து பயங்கரமாக அழுகிறீங்க. அப்போது இது எல்லாமே நீ தானே ஜங்கு? ஏண்டா இப்படி பண்ண? ஏன் ஜங்கு இப்படி பண்ண? அப்பவே சொன்ன இதெல்லாம் விட்டுன்னு கேட்டா தானே? ஏண்டா இப்படி பண்ணுற? இப்படி பண்ணுற? நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. கிட்டத்தட்ட 5 hours அந்த ஆப்ரேஷன். அது முடிஞ்சு டாக்டர்லாம் வராங்க. நீங்கள் அப்புறம் ஜின்ட்ட தான் போய் கேட்குறீங்க. ஜின்யூ ஜங்கு இங்கே பார், இங்கே பொறுமையாக ரிலாக்ஸ். ஜங்குக்கு இப்போது அன்கான்ஷியஸாக தான் இருக்கான். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளோதான். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் சேவ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை அப்படியே ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. வேன் ஏதாவது சாப்பிட்டியா? இல்லை வேணாம், ஜங்கு கண் முழிக்கிட்டோம். அவன் கண் முழிப்பான் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 hours ஆகுது. அப்புறம் தான் நர்ஸ் வந்து பார்த்துட்டு கண் முழிச்சிட்டாங்க பேஷண்ட் அப்படின்றாங்க. ஸோ ஜின் வந்து போய் செக் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நீங்கள் அப்படியே ஓடி போய் பார்க்குறீங்க. அவன் கண் முழிச்சிட்டு
அசிங்கமா மாட்டிக்கிட்டேன்ல. பொறுக்கி நாயே! அப்படி சொல்லிட்டு நீங்க கையில அடிக்கிறீங்க. அ அ அ ஐ நான் பேஷண்ட்ரி ஏன்டி இப்படி பண்ற? பொறுக்கி நாயே! என்ன இப்படியாடா ஏமாத்துவ? எரும மாடு, எரும மாடு. இது பூஜா. அப்பயே நெனச்சேன்டா. நான் குளிச்சுட்டு அந்த டவலோட வந்தப்பயே மொறச்சு பார்த்தப்பயே நெனச்சேன். இது சரியில்லன்னு சொல்லிட்டு. எப்புட்றா பொம்பள குரல்ல பேசுன? ஆ இந்தா இத புடி அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு மிஷின் காட்டுறான். என்னது இது? ஆ என் குரல்ல இதுதான் பொம்பள குரலா மாத்தி தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் பிளான் சொல்லிட்டு திருப்பி அடிக்கிறீங்க. வலிக்குதுடி. அப்போ நான் டயர்டா இருக்கணும்னு நைட்டு வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே மசாஜ் பண்ணுது. போய் பார்த்துட்டு அது எல்லாம் பண்ணிட்டு போய் படுத்துறது. பொறுக்கி நாயே! ஏன்டா இப்படி பண்ற? நீ இல்லனா அந்த அது ஒரு நாள் நெனச்சு கூட பார்க்க முடியாதுடா. உனக்கு தான் என்ன பிடிக்காதேடி. அப்புறம் ஏன் இவ்ளோ அழுகுற? ஆமாண்டா உன்னை எனக்கு பிடிக்காதுதான். ஆனா உன்னை இந்த நிலைமையில பார்க்கணும்னு சத்தியமா ஒரு நாள் நினைச்சதில்ல. எனக்கு ரொம்ப முக்கியம் சங்கு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். ஆரா எங்க? நிம்மியை பார்த்துக்க சொன்னேன். அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. சரி ஓகே. ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடுவோம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃப்ரெஷராக வந்து ஒரு இன்டர்னாக சேர்ந்துருப்பீங்க ஒரு கம்பெனியில். அந்த கம்பெனியோட சிஇஓ நம்ம ஜங்குக் தான். அவனுக்கு அது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி. ஆனால் உண்மையான ஒரு இது மாஃபியா. ஓகேவா? ஸோ அப்படி தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்களை பார்த்தோன்னே ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ கொஞ்ச நாள் அது வந்து எப்படி சொல்கிறதுனா வேலை அதிகமாக காட்டுவான். நீங்கள் அப்படியே போய் திட்டுறது லைக் ஆமாம்மான்னு சொல்லிட்டு நம்ம ஓரத்தில் போய் திட்டுவோம் தெரியுமா? அந்த மாதிரி பண்ணுறது அது எல்லாமே அவன் சிசிடிவி கேமராவில் பார்ப்பான். ஸோ நீங்கள் எவ்வளோ க்யூட்டாக பண்ணுறீங்க. உங்களுக்கு கொஞ்ச நாள் போக ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சமாக டெவலப் பண்ணி அந்த ஃபீலிங்ஸை அப்புறம் லைக் காஃபி ஷாப்பில் பேசுகிறது அப்படி சொல்லிட்டு சின்னதாக அந்த ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அந்த லவ் ரொம்ப நல்லா போயிருக்கும். தென் நீங்களும் ஜங்குக்கும் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஜங்குக் மாஃபியான்றது இதுவரையுமே அவன் சொல்லியிருக்க மாட்டான். காட்டியிருக்க மாட்டான். அப்பப்போ வேலைன்னு சொல்லிட்டு வெளில போவான். லைக் ஏதோ மீட்டிங் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. யூ ஆர் க்ளூலெஸ். ஓகேவா? ஸோ ஃபியூ டேஸ் இப்படியே போகியிருக்கும். தென் கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேருமே ஒன்றா இருந்திருப்பீங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரெய்னி நைட்டில் தான் நீங்கள் 2 பேரும் ஒரு லாங் ட்ரைவ் போயிருப்பீங்க. ஸோ அப்போ தான் 2 பேரும் மலையில் சோக்காகி ஸோ அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஸோ 2 பேருக்கும் இளம் வயசு. ஸோ அப்படியே ஒரு ஹோட்டல் புக் பண்ணிவிட்டு அங்கேயே 2 பேரும் எல்லாமே முடிஞ்சிருக்கும். அதில் தான் பேபி. ஸோ கொஞ்ச நாள்லேயே நீங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. தென் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபியூ டேஸ்லேயே வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ ஒரு சந்தோஷம். சொல்லிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ இப்படியே ஒரு 3 மந்த்லேயே ஜங்குக் வந்து எங்கேயோ போயிட்டு ரொம்ப அடிபட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் சண்டை போட்டு கேட்கும்போது தான் தெரிஞ்சிருக்கும் அவன் தொழிலே மாஃபியா தொழில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து தான் நீங்கள் ஜங்குக் கிட்டேருந்து பிரிஞ்சு வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ரிச் ஃபேமிலி தான். ஜஸ்ட் ஜங்குக் கம்பெனி வந்து பெரிய கம்பெனி. ஸோ அதில் இன்டர்ன் முடிச்சிட்டா வந்து கொஞ்சம் நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இங்கே வந்து ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஆக்சுவலாக உங்கள் அப்பாவே ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. உங்கள் ஓன் கம்பெனிலே போய் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியாமல் போயிருக்கும். நீங்கள் அந்த பொசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ இப்படியே தான் லைக் ஜங்குக்கு வந்து நீங்கள் அன்னைக்கே ரொம்ப ஹர்ட் பண்ணி அங்கேருந்து அப்படியே வந்திருப்பீங்க. இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கே டேக் ஓவர் பண்ணது, குழந்த பிறந்தது எல்லாமே. ஆனால் நீங்கள் இங்கே வந்தாலுமே சரி, அந்த பேபி பிறந்தப்ப நீங்கள் தனியாக இருந்தப்ப அப்பப்போ ஜங்குக் வந்து பார்ப்பான். ஆனால் தெரியாது உங்களுக்கு. எப்படின்னா அங்கே மாடி ஏறி குதிச்சு வர்றதா இருக்கட்டும், நீங்கள் உட்காந்துட்டு நிலாவை பார்த்துட்டு இருக்கும் போது இவன் வெளியில் நின்றுக்கிட்டு பைக்கில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான் உங்களை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சின்ன விஷயம் சில நேரத்தில் மிஸ் பண்ணுவீங்க அவனை. ஆனால் அவன் உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கான். ஆனால் உங்களுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நல்லாவே பார்த்துப்பான்.
சின்ன சின்ன விஷயம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டா அடுத்த செகண்டு உங்களுக்கு வந்து அந்த டோர் கிட்ட இருக்கும். ஆனால் யாருன்னே தெரியாது. உங்கள் அப்பா தான் பண்ணியிருப்பாருன்னு நினச்சிருப்பீங்க. கடைசியில் எல்லாமே பண்ணது ஜங்குக். ஸோ அப்படியே எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுகுறீங்க. டேய் பொறுக்கி நாயே, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண என் குழந்தைக்கும் எதாவது ஆயிருக்கும்டா, உனக்கும் எதாவது ஆகிருக்கும்டா. என் 2 கண்ணு நீங்கள் தான். உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் குழந்தைய கூட்டிட்டு பீச் பக்கம் தான் சும்மா நடந்துட்டு வந்தேன். அப்போது என்னோட எதிரிங்க குழந்தைய பார்த்துட்டானுங்க. அதுதான் அந்த துரத்திட்டு வந்ததில் கொஞ்சம் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அப்போ தான் வெளியில் வந்து எஸ்கேப் ஆகும்போது இந்த மாதிரி ஆடி. ஆனால் குழந்தைக்கு எதுவும் ஆக விடல. உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா ஜங்கு நான் செத்துருப்பேன்டா பொறுக்கி நாயே. எனக்கு ஒன்றும் ஆகாதுடி, நீ இருக்கல்ல, என் பொண்டாட்டி இருக்கல்ல, போடா பொறுக்கி நாய் இப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி என்னதான் ஹர்ட்டாக இருந்தாலும் சரி, என்னதான் அவன் வந்து நீங்கள் வெறுத்து இருந்தாலும் சரி, அவன் இல்லை நீங்கள் இருக்க மாட்டீங்க. சண்டை போட்டுட்டாவது இருந்துருவீங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, அவங்க இல்லைன்னா இருக்க முடியாதுல்ல. கூட இருக்கும்போது யாரோட இதுவும் தெரியாது. அவன் எட்ட இருக்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவன் இருந்திருந்தா நல்லா இருக்குமே, நம்ம இங்கே போனால் நல்லா இருக்குமே, இங்கே உட்காந்து சாப்பிட்டோமேன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க நீங்கள். ஸோ அது எல்லாமே உங்கள் கண் முன்னாடி இருக்கும்போது யூ ஆர் ஃபீலிங் ஸோ குட். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீக்ஸு வந்து பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்க சொல்லியிருப்பாங்க. தென் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் இங்கேயே கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருப்பீங்க, இந்த மாஃபியா இதெல்லாம் நீ விட்டுறணும், கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக விட்டுறணும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜங்குக்கும் கொஞ்ச நேரம் யோசிச்சிருப்பான். அதுக்கப்புறம் சரி அப்படி, ஆனால் என்னால் உடனே விட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னால் விட முடியும் அப்படின்ட்டு நீங்களும் ஒத்துருந்துருப்பீங்க. ஸோ வீட்டில் நீங்கள் பெருசாக வேலைக்கு போகிறது கிடையாது. சில பிஏ இருக்கால, அவளை கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் பார்த்துக்க சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை பார்த்துப்பீங்க. அவன் ஆச்சரியமாக பார்ப்பான், என் பொண்டாட்டியாடா இது, நான் பிடிக்காதுன்னு சொல்லுவாளே அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உன்னை மாதிரி ஒரு புருஷன் யாருக்குமே கிடைக்க மாட்டான். ஒரு நல்ல ஹஸ்பண்ட் தான் நீ. ஆனால் இந்த மாஃபியா தொழிலால் தான் உன்னை ஹெல்ப் பண்ணேன். இப்போ தான் நீ விட்டேன்னு சொல்லிட்டல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தாண்டி பொண்டாட்டி, இன்னும் ஒரு 1 month தான். அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணதுடி. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை பண்ணேன். அதுக்கப்புறம் நீ கன்சீவ் ஆகிட்ட. ஒன்றும் பண்ண முடியல அதுக்கப்புறம். அதுக்கு தான் மசாஜ் பண்ணுறேன்னு எல்லாம் பண்ணியே. மெயின் மேட்ரு எங்கடி பண்ணேன்? சும்மா மேலோட்டமாக பண்ணிட்டு போயிட்டேன். பொறுக்கி இன்னும் நீ திருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு தலைக்காடி வச்சு அடிச்சிட்ருக்கீங்க. இப்படியே வந்து குழந்தையும் நல்லா ஜங்குக்கு பார்த்துப்பா. அங்கேயும் இங்கேயும் லைக் இங்கே கிட்டையே எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிட்டு வருவான். ஸோ அந்த மாஃபியா இதெல்லாம் எதிரிலாம் இருக்குல்ல, அவன்கிட்ட நிறைய ஆளுங்க இருப்பானுங்க. ஸோ அவனுங்கிட்ட சொல்லி அவனோட எதிரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தள்ளிட்டு இருந்திருப்பான். ஸோ இங்கே அப்படியே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆகுது. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே காயெல்லாம் ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. ஓகேவா, ஓரளவுக்கு நடக்கிற அளவுக்கு. ஸோ நீங்கள் அப்போ தான் ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு பொம்பளை பிள்ளையாக அடக்கமாக இன்றைக்கி தான் சாரீ கட்டு வந்திருப்பீங்க. அதை பார்த்தோன்னே அது வந்து எப்படின்னா ரிவீலிங்கான சாரீ. ஓகேவா, ஸோ அதை பார்த்தோன்னே ஆளுக்கு செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே ஜங்குக்கு வெயிட் பண்ணிருக்கான். அடி பாவி, இன்றைக்கி தாண்டி ஒன்று பொம்பளை பிள்ளையாக பார்க்குறேன். செம்மையாக இருக்குடி, செம்ம கட்டடி நீனு. அன்னைக்கு நீ வந்து என் முன்னாடி நின்ன பாரு, வெறும் பிரேசர் போட்டுட்டு, செம்மையாக இருந்தடி. அப்படியே படுக்க வச்சு மிஸ் ஆயிடுச்சு. ஆக்டிங் பண்ணதுனால எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி எல்லாம் வர்ற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உங்களை அப்படியே போட்டுட்டா பெட்டில். ஓகேடா, நீங்கள் வந்து இதை டெலிகிராமில் பார்த்துக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சேனலோட அபவுட்லேயும் இருக்குது. ஓகேவா, ஸோ செம்மையாக ஒரு மேக்கவுட் செஷன். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவனை ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்பாடா, கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆகிடுச்சு என் பொண்டாட்டியை தொடுறதுக்கு. இருக்கும்டா இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு அடி வைக்கிறீங்க. ஸோ இப்படியே ஃபியூ டேஸ் ஆகியிருக்கும். ஸோ ஃபுல்லாகவே அந்த மாஃபியா இதை விட்டுட்டு இப்போ வந்து அவனோட சிஓ பிஸ்னஸே எடுக்கிறான். ஆனால் சொல்லிட்டான், நீங்கள் வந்து ஆக்சுவலாக சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி எந்த பொண்ணுக்கிட்டேயும்
இது ஆமா சரின்ட்டு இத தவிர வேற எதுவும் பேசக்கூடாது. அப்படி பேசினா சிசிடிவி கேமரால பார்த்துட்டு இருப்ப, எடுத்துட்டு வருவேன் செருப்ப அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா அப்படி பேசி தானே நீங்க 2 பேரும் செட் ஆச்சு. ஸோ அதனாலயே நீங்க இந்த மாரி எந்த பொண்ணுகிட்டயும் அதிகமா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பீங்க. அதே மாரி தான் அவனும் இருப்பான். ஆ ஓகே. இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. அவ்வளோதான். அத தவிர வேற எதுவும் பேச மாட்டான். ஓகேவா? ஏன்னா நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினாலும் அங்கேருந்து கால் வரும். என்னது? யார் அந்த பொண்ணு? அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலயே அப்படி இருப்பான். லைக் ஜங்குக்குமே அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீங்க அந்த அளவுக்கு ஜெலஸ் ஆகுறது. ஸோ ஓகேடா இப்படி ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்றீங்க. இந்த ஸ்டோரி இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் அம்மி. சரங்கே.